நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள்? அதை ஒரு முறை போன் கொடுக்கிறீங்களா? அவசரமாக அழைக்க வேண்டும். உங்க எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்திருக்கிறாங்களா? ஓ, நீங்க மிகவும் சிறந்த சினிமா படங்களை பார்க்கிறீங்களா? நான் மட்டும் இல்லை, எங்க அப்பா டிசிபி அவரும் பார்க்கிறார்கள். சரி மேடம், நான் உடனே வருகிறேன். அப்படி என்றால் எங்கு போகிறீர்கள்? நீங்கள் கூட வாருங்கள், எங்க அப்பாவை அறிமுகப்படுத்துகிறேன். வேண்டாம் மேடம் சார், அவர் பிஸியாக இருக்கலாம். நான் அவசரமாகவே வருகிறேன். கொடுத்தீர்களா? கெவின் கே ஷா. ஆம் டாக்டர் சார். நீங்கள் சுவைக்க வந்தால் என் தோட்டங்களை கேட்பீர்கள். ஆம் டாக்டர் சார், சரியாக சொன்னார். ஓ பிலிம் நகர். பணம் கொடுத்தால் மிகவும் சில. சரி, டபுள் கிளையில இல்ல, அதனால காப்புகளை கொண்டு வருகிறீர்களா? இந்த கோப்பையில நிம்பா. ஆம் சரி. ஒன்றும் இல்லை. எந்த கப்லே நான் அந்த சார் வைஃபை பாஸ்வேர்டை சொல்ல முடியுமா? அப்போ நீங்க இவற்றை பார்த்ததில்லையா சார்? தேவையில்லை, எங்களிடம் தரவுகள் உள்ளன. கழிவறை எங்கே? முன்னேறி கூட இதே அங்கு மழை இருக்காது. சரி, நன்றி சார். கடவுள் தனது மருத்துவ அதிகாரி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். உணர்ச்சி அடைவான் என்று பயப்படும் ஒருவன் தான் தண்டம் வைக்கிறான். நமக்கு தேவையில்லை. வாவ், ஆல் தி பெஸ்ட் சார். உங்கள் சிறந்ததை செய்யுங்கள். வக்கீல், இதோ அறிக்கை. ரங்காராவ் சார், உங்கள் மருமகனின் முடிவு வந்துவிட்டது. விரைவா எனக்கு அப்போது கொடுத்திருந்தால் நான் திட்டமிட்டு வீட்டிற்கு சென்றிருப்பேன். வேலையிலும் கூட. ஆம். அம்மா பிரணதி, தைரியமாக விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கலாம். வக்கீல் சார் என்ன பேசுகிறாங்க? பாருங்கள் உதயா சார், நீங்கள் ஆண் இல்லை என்று டாக்டர் அறிக்கையில் தெளிவாக தெரிகிறது. கோர்ட்டில் அவள் வெற்றி பெறுவாள். விவாகரத்து உறுதி. அந்த அளவுக்கு பெரியது. ஆர்டர் சரியாக செய்யப்படவில்லை போல. பாருங்கள், நீங்கள் எவ்வளவு கத்தினாலும் கோர்ட் ஆதாரங்களை மட்டுமே நம்பும். மேலும் நீங்கள் தான் அந்த பெண்ணின் வாழ்க்கையை நாசம் செய்தீர்கள் என்று உங்கள் மீது எதிர் வழக்கு போடுவார்கள் தெரியுமா? அவர் அப்படித்தான். அதுவும் அது இல்லாம வாயை திறக்காது. ஏதோ தவறு நடந்தது ஆண்டி, நிம்மதியாக இருங்கள். சரி, ஒரு வேலை செய்யலாம். எங்கள் மா சிஸ்டர் என்று ஒரு வகை. நீங்கள் ஆண் அல்லவா, அதனால உங்கள் ஆண்மையை காட்டுங்கள். லாயர் சார் அவரும் அதே நேரம்தான். இருவரும் சேர்ந்து என்ன செய்வார்கள்? சும்மா சந்தோஷமாக விளையாடுவார்கள். யாருக்காக காத்திருக்கிறேன்? எப்பொழுதும் அவர்கள் சிறந்தவர்கள். அந்த மருத்துவருக்கு மிகவும் பிராந்திய தொடர்பு இருக்கிறது. சரி, உள்ள போவோம். என்ன இல்லை அங்கே, அது ஒரு அழகான இடம். என்னடா இவங்க ரெண்டு பேரும்? உன் விஷயத்தை சொல்லுவாயா?